உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். வெல்கம் சார். உங்க எல்லாரையும் இங்க பாக்குறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நேத்து நடந்த விஷயத்துக்கு ஐ அம் ரியலி சாரி. Hi. Hi. That's my mom, Nilam Oberoi. That's my aunt, Karishma. Hi. Hello. And my brother, Ayush. ஹாய் மேன். Hi. ரிஷி ப்ரோ, இப்போ என்ன பிளான்? முதல்ல நம்ம எல்லாரும் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிடலாம். ஐ மீன் பிரேக்ஃபாஸ்ட் அவைலபிளா இருந்தா. Yes, of course. எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் ஏற்கனவே பண்ணிட்டேன். ஓகே. அண்ட் அதுக்கப்புறம் எங்க ஃபேமிலி மொத்தமும் ரெசார்ட்டை சுத்தி பார்க்கட்டும். அண்ட் அப்புறம் நாங்க கிளம்புறோம். வீட்டுக்கும் போகணும்ல. ரைட் டாட்? Yeah. ஆனா ஃப்ளைட்ஸ் இன்னும் ஆப்ரேட் ஆகல. வெதர் கண்டிஷன் சரியாகலன்னு கேள்விப்பட்டேன். இல்ல கிளைமேட் எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு. நாங்க மொத்த ஃபேமிலியும் சார்ட்டர் ஃபிளைட்லயே கிளம்பிடுறோம். அண்ட் எங்க சார்ட்டர் ஃபிளைட் ஈவினிங் இருக்கு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எங்க போகணும்? நானே கூட்டிட்டு போறேனே. வாரிஷி. மாம் நான் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு அதுக்கப்புறமா பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்துடுறேன். என்னோட ரூம் நம்பர் என்ன பரிதோஷ்? 202. சீக்கிரம் வந்துடு. யா. என்ன பண்ற மலிஷ்கா? அது வந்து ரிஷி உன்னை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டதா நானும் கேள்விப்பட்டேன். என்னால வீட்ல இருக்க முடியல, அதனாலதான் நான் கிளம்பி வந்துட்டேன். பக்கத்துல அதான் ஒளிஞ்சிட்டு இருந்தீங்க. ஒளிஞ்சிட்டு இருந்தேன்னா உனக்கு எதுவுமே தெரியாதா? நீ இங்க வந்திருக்கனா அப்புறம் ஏன் எங்களை மீட் பண்ணல? எதுக்கு மறைஞ்சு வாடுற? அது நான் என்ன நினைச்சேன்னா, என்ன நினைச்ச? என்ன பார்த்தா உனக்கு கோவம் வரும், இல்லனா அப்செட் ஆயிடுவ. நீ வந்ததுனாலே. ஆமா, அதான் உன்கிட்ட கோர்ட்டோட ஆர்டர் இருக்கு இல்லையா, நான் உன்னை பார்க்க கூடாது, உன் கூட இருக்க கூடாது, லக்ஷ்மி தான் உன் கூட இருக்கணும்னு. சோ லக்ஷ்மி பார்த்தா பிரச்சனை வந்துரும் இல்லையா, அப்புறம் கோர்ட் உன்னதான் குறை சொல்லும். Really? அப்போ உனக்கு இவ்வளவு விஷயமும் தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் எதுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ண மலிஷ்கா? நான் என்ன பண்ண ரிஷி? எதுக்காக போலீஸ்க்கு ஃபோன் பண்ண மலிஷ்கா? மலிஷ்கா ஏன் பண்ண? Have you lost it? பைத்தியமா உனக்கு? அதுவும் லக்ஷ்மியோட பேரை சொல்லி போய் கால் பண்ணிருக்க. அம்மா என்ன நினைச்ச? நான் லக்ஷ்மி கிட்ட கேட்டா அவ என்ன சொல்லுவா? நீ கால் பண்ணியான்னு கேட்டா obviously அவ இல்லன்னு தானே சொல்லுவா. நான் வேற என்னதான் பண்றது ரிஷி? உனக்கு அந்த லக்ஷ்மியை பத்தி தெரியாது. உன்னோட தண்ணில அவ ஒரு பில்ஸ கலந்திருந்தா, அது உனக்கு குடிக்கிறதுக்காகவும் கொடுத்தா உனக்கு ஞாபகம் இருக்கா? இந்த பொண்ணு உன்கிட்ட இருந்து என்ன விரும்புறான்னு எனக்கு தெரியல. ஆனா அவ என்ன விரும்புறான்னு எனக்கு தெரியும். அவ உன் பக்கத்துல வரதா ஆசைப்படுறா. ஹே, யார் என் பக்கத்துல வர விரும்பல. இது எல்லாமே உன்னோட பிரம்மதான். என்னோட பிரம்மையா? ஆமா, உன்னோட பிரம்மதான். இங்க யாரையும் லவ் பண்ணல, யார் பக்கத்துல யாரு வர விரும்பல. கம் ஆன் மலிஷ்கா, லக்ஷ்மி திரும்ப ஏன் என் லைஃப்குள்ள வந்திருக்கான்னு எல்லாத்தையும் நான் விளக்கமா சொல்லுமா? வேண்டாம், எனக்கு நல்லா தெரியும். அவ தன்னோட லாபத்துக்காக தான் வந்திருக்கா. ஒன்னா நம்ம சுயநலக்காரி, திருட்டு பொண்ணு. அப்ப நான் யாரு? நானும் சுயநலவாதி தானே, செல்ஃபிஷ். அண்ட் நீ என்ன பண்ண? நீயும் அதே சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்ட. என்ன கல்யாணம் பண்ணிக்க விரும்பல, கிட்டத்தட்ட என்ன கல்யாணம் பண்ணிட்ட. உன் வீட்டுல இருந்த எல்லாரையும் எங்கேயும் வெளியே அனுப்பிட்ட. அண்ட் கடைசி நிமிஷத்துல லக்ஷ்மி பார்த்ததுனால எல்லாமே நின்னு போயிடுச்சு. இல்லனா இன்னைக்கு நமக்கு கல்யாணம் ஆயிருக்கும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா. நீ லக்ஷ்மிக்கு பறிஞ்சு பேசுற மாதிரி எனக்கு தெரியுது. நான் ஒண்ணு யாருக்கும் பறிஞ்சு பேசல. நீ பண்ணது தப்பு, இது உன் தப்புன்னு சொல்ல வந்த. நீ போலீஸ்க்கு கால் பண்ணிருக்க கூடாது. நீ எதுக்காக கால் பண்ண? ரிஷி, அது மலிஷ்கா டோன்ட். இப்ப நீ எனக்கு விளக்கம் கொடுக்காத. ஒன்னு திருட்டுத்தனமா ஃபாலோ பண்ற, என்ன கண்காணிக்கிற, அண்ட் அதுக்கு விளக்கம் கொடுக்கறியா? அதுவும் லக்ஷ்மியோட பேரை சொல்லி பண்ணிருக்க. மலிஷ்கா இவ்வளவு பெரிய முட்டாள்தனமா? லக்ஷ்மி தானே உன்கிட்ட இதெல்லாம் சொன்னா. அவதான் சொல்லிருப்பா போய் மலிஷ்கா கிட்ட சொல்லி சண்டை போடுன்னு. What is wrong with you, மலிஷ்கா? Wrong with me? என்ன உனக்கு எதுவும் புரியலையா? உனக்கு பேச எதுவும் கிடைக்கலனா உடனே அங்க லக்ஷ்மி எடுத்துட்டு வந்துடுறேன். இதத்தான் நீ எப்பவும் பண்ற. இங்க நாம ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கோம். இதுல அந்த அப்பாவி லக்ஷ்மியை எதுக்காக இழுக்கிற? அப்பாவியா? ஓ மலிஷ்கா டோன்ட். தப்பு பண்ணது நீ. இது லக்ஷ்மி இன்வால்வ் பண்ண வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு? போலீஸ்க்கு கால் பண்ணி முட்டாள்தனம் பண்ணது நீ. அண்ட் உன்னோட முட்டாள்தனத்தால நேத்து நைட் முழுக்க ஜெயில இருந்தது நான். எல்லாம் பார்த்தனே. ஜெயில எப்படி இருந்தேன்னு எனக்கு தெரியும். உன்னை நான் பாக்குறதுக்காக வந்தேன் ரிஷி. உன்னை பார்த்தேன். நீ அங்க எப்படி தவிச்சிட்டு இருந்தன்னு நான் பார்த்தேன். லக்ஷ்மி கூட ஒட்டிக்கிட்டு இருந்த. அவ தோல்ல சாஞ்சுகிட்டு கொரட்டை விட்டு தூங்குன. I can't believe this. நீ உனக்கு எப்படி இப்படி டிஃபெண்ட் பண்ணிக்கிற? இப்படிதான் நீ என்கிட்ட பதில் சொல்லுவியா? என்ன உன்கிட்ட சொல்றதுக்கு வேற எந்த பதிலும் இல்ல. அதனால தான் இப்படி பேசுற. மலிஷ்கா நீ தான் பெரிய தப்பு பண்ணிருக்க. போலீஸ்க்கு கால் பண்ணி அவங்க கிட்ட லக்ஷ்மியோட பேரை சொல்லிருக்க. அதுக்கு என்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு பதிலா என்கிட்ட நீ ஆர்கியூ பண்ற. அவ மேல சாஞ்சிருக்குன்னு சொல்ற. என்ன பண்ற? நீயும் இதுதானே பண்ற. உன் தப்ப மறைக்கிறதுக்காக நீ இப்படி டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்க. என்னோட தப்பு? Of course உன்னோட தப்பு தான். சரி, நீ தூக்கத்துல தான் இப்படி எல்லாம் பண்ணிருக்கேன்னு ஒத்துக்கலாம். ஆனா அதுக்கப்புறம் லக்ஷ்மி ஏன் பொண்டாட்டின்னு எதுக்காக பேண்ட் வாத்தியத்தோட சொல்லிக்கிட்டு இருந்த? நான் என்ன தப்பா சொன்னேன்? அது உண்மை இல்லையா? நாங்க கணவன் மனைவி தானே. லக்ஷ்மி என்னோட வைஃப். நாங்க அதை சொல்லாம இருந்திருந்தாலும் அங்க இருக்கிறவங்க அதை புரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. நீங்க ரொம்ப அன்பானவங்க, நீங்க ரொமான்டிக் கப்பல்னு சொன்னாங்க. இதெல்லாம் எதுக்காக என்கிட்ட சொல்ற? அப்பதானே நான் இன்னும் கோவப்படுவேன். இல்ல மலிஷ்கா, நீ கோவப்படுங்கிறதுக்காக நான் இதை சொல்லல. நோ மலிஷ்கா, இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்டூபிட் அண்ட் முட்டாள்தனமான காரியத்தை எப்பவும் பண்ணாத. என்ன நீ என்ன ரொம்ப அப்செட் ஆக்கிட்ட. அப்ப
அப்ப நான் என்ன பண்ண? நீ என்ன விரும்புற? நீங்க சொத்துறத வேடிக்கை பார்க்கவா? மறுபடியும் அவ உன் தோல்ல படுத்து தூங்கினா நான் அதை தள்ளி இருந்து வேடிக்கை பார்க்கவா? க்ரோப் மனுஷ்கா, இப்படியே இருக்காத. கொஞ்சமாவது வளர பாரு. என்னோட லைஃப்ல ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. மலிஷ்கா, நீ இங்கதான் இருக்கியா? அப்போ நீ தான் பக்கத்து ரூமை புக் பண்ணியா? ஏன் இந்த இடத்த நீ வாங்கிட்டியா? நான் இதுக்கு காசு கொடுத்துருக்கேன். அப்ப நான் எந்த ரூம்ல வேணா தங்குவேன். ரூமுக்கு மட்டும் தானே காசு கொடுத்த? இல்ல ஃபுல் ரெசார்ட்டை வாங்கிட்டியா? இல்ல ரெசார்ட்ல இருக்கிற அத்தனை பேரோட லைஃப்லயும் தலையிடுற உரிமையும் நீ வாங்கிட்டியா என்ன? ஹவ் டேர் யூ லக்ஷ்மி? எப்படி நீ இந்த மாதிரி எல்லாம் என்கிட்ட பேசலாம்? பேசுறதுக்கு தான் தைரியம் வேணும். ஆனா நீ பல விஷயத்த தைரியமா செய்யற. அத முதல்ல நிறுத்து. ரிஷி கூட நீ மிகப்பெரிய தப்ப பண்ணிருக்க. உனக்கு நான் தானே போட்டி. எதுக்காக நீ ரிஷியை நடுவுல இழுக்கிற? எவ்வளவு கேவலமா நடந்துகிட்ட. அவனோட பேரையே நீ கெடுக்க முயற்சி பண்ணிருக்க. போலீஸ் ரிஷி அரெஸ்ட் பண்ணாங்க. ஏன்? ஏன்னா லக்ஷ்மிங்கிற பேர்ல தான் கால் வந்துதான். இதெல்லாம் எதுக்காக என்கிட்ட சொல்ற? நான் ஏன் சொல்றேன்னு உனக்கும் தெரியும். நீ என்கிட்ட கூட நிறைய தப்பு பண்ணிருக்க. மத்தவங்க முன்னாடி கேவலப்படுத்திருக்க. ஆனா இன்னைக்கு நீ பண்ணிருக்க செயல் இருக்கே, அது கேவலமான செயல் இல்ல, மட்டமான செயல். நீ எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியல. உனக்கு வயிறு எரியுதுல எங்க 2 பேரையும் ஒன்னா பாக்கும்போது. ஆனா உன்னுடைய இந்த வயித்தெரிச்சல்ல உனக்கு யோசிக்கிற தன்மை எல்லாமே போயிடுச்சு. இனி அடுத்த தடவை ரிஷிக்கு எதிரா இல்ல எங்க 2 பேரோட உறவு சம்பந்தமா நீ ஏதாவது பண்ணன வைய, அதுக்கான பதில் உனக்கு கண்டிப்பா கிடைக்கும். பதில் கிடைக்குமா? நீ என்னத்தை கிழிச்சிருவ? இத கூட நான் சொல்லி ஆகணுமா என்ன? கோர்ட்டோட ஆர்டர் படி பார்த்தா நானும் ரிஷியும் எங்களுடைய கல்யாண உறவை தக்க வச்சுக்கணும். நீ ஒரு சக்காலத்தி தான். அதனால ஒரு ஹஸ்பண்ட் வைஃப் ஒன்னா வாழ விரும்பும் போது அவங்களுக்கு நடுவுல சக்காலத்தே வரவே கூடாது. அதனால இனிமே வராதன்னா என்னது? நான் ஆல்ரெடி வந்தாச்சு. இதோ சேம் ரெசார்ட், இங்க சேம் ரூம், அதுவும் பக்கத்துல. நீ என்னத்தை கிழிக்க முடியும்? உண்மையிலேயே நான் பண்ணி காட்டணுமா? ஒரு கம்ப்ளைண்ட் கோர்ட்ல உன் மேல நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாலே போதும். அடுத்த நிமிஷம் நீ கம்பியை என்ன தேவையில்லாம தூண்டி விடாத மலிஷ்கா. எங்க 2 பேரையும் ஃபாலோ பண்ணிட்டு தெரியாத. இதுக்கு பதிலா உன்னுடைய வேலையை கவனி. அதுல கவனத்தை செலுத்து. உன்னோட மொத்த நாளும் இதே யோசிச்சுட்டு இருக்காத. ரிஷி எங்க போறான், என்ன பண்றான், அவன் கூட லக்ஷ்மி இருக்காளா இல்லையா, அப்புறம் உன்னால வாழ்க்கையில எதுவுமே சாதிக்க முடியாது. நீ எதை அதிகமா விரும்புறியோ அதை வற்புறுத்தினாலோ இல்ல பறிச்சாலோ உனக்கு கிடைக்காது. புரியுதா? இது எனக்கு அட்வைஸா எச்சரிக்கையா? அட்வைஸ். நீ அட்வைஸ்னே எடுத்துக்கோ, அது போதும். ஒரு நல்ல மனுஷியோட உரிமையை நீ கையில எடுக்க பார்த்தா அது கையில இருந்து கீழே விழதான் செய்யும். உன் கையில எதுவும் இருக்காது. அதனால உன் லெவலை தாண்டி வர முயற்சி பண்ணாத. மறுபடியும் எனக்கும் ரிஷிக்கும் தொல்லையை கொடுக்காது. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.